Hi viewers, welcome to Ranga Mathematics YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கிற லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசிக் டெஃபினேஷன்ஸ், லார்ஜ் சாம்பிள்னா என்ன, ஸ்மால் சாம்பிள்ஸ்னால் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். அண்டு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுக்குரிய டேப்லெட்டட் வேல்யூஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருக்குறோம். இப்போ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். Large sample test. A large sample test means a number of sample size greater than or equal to 30 ஆயிருந்துச்சுன்னா அதை large sample testன்னு சொல்கிறோம். Number of sample size n greater than or equal to 30 large sample test. So 30 less than 30 ஆயிருந்துச்சுன்னா அது small test. Small sample size. Important test for large samples. Large samplesல 4 test இருக்குது. Test significance for single mean, difference of mean, single proposition, difference of proposition. இப்போ நம்ம சிங்கிள் மீன் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீன். நம்ம டெஸ்ட் பண்ணுறப்ப சிங்கிள் மீனை டெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம மீன் வேல்யூவோட சம் அதர் ஹைபாசிஸ்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மளுக்கு தெரியுமா இல்லையான்றதை பொறுத்தது. பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரிஞ்சால் நம்ம z equal to x bar minus mu divided by sigma over square root of n என்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மளுக்கு தெரியலைன்னா, பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியலைன்னா z equal to x bar minus mu divided by s over square root of n. ஹியர் x barன்றது சாம்பிள் மீன், மியூன்றது பாப்புலேஷன் மீன், சிக்மான்றது பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், n is sample size. Here S is sample standard deviation. Sample standard deviation. நம்மளுக்கு population standard deviation தெரிஞ்சது அப்படின்னா here சிக்மான்னு இருக்கும். ஸோ அதே sample population standard deviation தெரியலைன்னா it is just sigma replaced by sample standard deviation. That's all. இப்போ நம்ம ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஆல்ரெடி பிஜிடிஆர்பியில் கொஸ்டினாக கேட்டது. இந்த 7th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, a sample of 900 members has a mean 3.4 cm and standard deviation 2.6 cm. If the population is normal, and its mean is unknown, the 95% confidence limit of true mean is. So here they are asking the question, confidence limit true mean is for 95% குரிய confidence limit என்னன்றதை கேட்டிருக்கிறாங்க. அதனோட ஆப்ஷன்ஸு இந்த 4 ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஆன்சரில் வரும். நம்ம இது எப்படி வந்தது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். Solution. Given what are the data are given number of sample size 900, mean, that is sample mean x bar is equal to 3.4, standard deviation s is equal to 2.61. இப்போ நம்ம இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சாம்பிள் 900, அதை தொடர்ந்து வர மீன் சாம்பிள் மீன், அதை தொடர்ந்து வர ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதான் n is equal to 900, x bar equal to 3.4, s is equal to standard deviation, sample standard deviation, s is equal to 2.61. Now we know already நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்குறோம். கான்ஃபிடன்ஸ் லிமிட் ஃபார்முலா x bar plus or minus 1.96 sigma over square root of n. இங்கே சிக்மான்றது பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த ப்ராப்ளத்தில் கொடுக்கல. ஸோ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு பதிலாக இங்கே சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆக்ட் ஆகும். தட்ஸ் ஆல். x bar is, what is x bar? 3.4 plus or minus 1.96. Sigma replaced by s is 2.61 divided by square root of n is 900. This implies that
3.4 plus or minus 1.96 into 2.61. இது just multiply பண்ணுறப்பச்ச 196 into 261 இப்படி டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். டெசிமலில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரிஸ்க்காக இருந்ததுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 51,156 ஆன்சர் இதான் கிடைக்கும். இந்த ஆன்சரை ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வச்சுக்கோங்க. 1156 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 இஸ் 30. அதே சமயத்தில் 51,156 30ஆல் டிவைட் பண்ணுங்கள். டைரெக்டாக 30ஆல் டிவைட் பண்ணால் ஸோ 3.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆன்சரை டிவைட் பண்ணாக்கா உங்களுக்கு 17,052 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். இதில் ஒரே ஒரு 3 into 10 சிங்கிள் டிஜிட், சிங்கிள் டெசிமல், இது மாதிரி புள்ளி வச்சுக்கிட்டா போதுமானது. நவ் ஸோ 3.4 ப்ளஸ் ஆர் மைனஸ், ஸோ this implies that 3.4 minus 0.17052 and 3.4 plus 0.17052. இதை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3.57052 and 3.22948. இதுதான் என்னோட ஆன்சர். இப்போ நம்மளோட ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சர், திஸ் இஸ் த அவர் ஆப்ஷன் ஆன்சர். அதே ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, go to the next problem. Second problem also asked in PGTRB question. அதிலிருந்து கேட்ட கொஸ்டின் தான் 10th கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, a random sample of 500 apples. இப்போ 500 apples, n is 500, was taken from a large consignment and 65 were found to be bad. ஸோ இந்த 500 ஆப்பிள் சாம்பிளாக 500 ஆப்பிள்ஸ் எடுக்கிறாங்க. அதிலிருந்து 65 ஆப்பிள்ஸ் கெட்டுப்போன ஆப்பிள்ஸாக இருக்குது, பேட் ஆப்பிள்ஸாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸு n, அதிலிருந்து 65 பேட். ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூ இங்கே இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ராபபிலிட்டி P ஃபைன் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி P இஸ் நம்மளோட ஃபேவரபிள் கேஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். டோட்டல் இஸ் 500. நம்மளோட ஃபேவர்ன்றது என்ன சார்? நம்மளோட பேட் ஆப்பிள்ஸ். அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். பேட் ஆப்பிள்ஸ் என்ன அப்படின்றத the problem solution. P is equal to out of 500 65 apples were found to be bad. So now the question, what is the question என்ன கேட்டிருக்கிறாங்க? So the standard error of population of bad ones in sample of this sizes. அப்போ ஸ்டாண்டர்ட் எரர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் சிங்கிள் ப்ரொபோசிஷனுக்கான ஸ்டாண்டர்ட் எரர் நம்மளுக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார் சிங்கிள் ப்ரொபோசிஷன், ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ டிவைட் பை n. PQ டிவைட் பை n. Now we to find the Q. Q is equal to 1 minus, இதை டிவைட் பண்ணாக்கா நம்மளுக்கு 0.13. Q is equal to 1 minus P, which is equal to 1 minus 0.13 is equal to 0.87. Now substitute in standard error formula. P is 0.13 into 0.87 divided by 500. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது மாதிரி தான் 0.13 into 0.87 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ 87 into 13 டைரெக்டாக இதை மல்டிப்ளை பண்ணால் 87 into 13 மல்டிப்ளை பண்ணால் ஸோ 1131 ஆன்சர் கிடைக்கும்.
So square root of 1131. So 0 point அப்போ ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வச்சுக்கோங்க. Divide by 500. இதே 1131 500 டிவைட் பண்ணால் divide by 500 டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் உங்களுடைய ஆன்சர் 2.262 ஆன்சர் 2.262 பட் நம்ம ஆக்சுவலாக எதை டிவைட் பண்ணோம் 0.113 ஸோ which can be 500 5 into 100 5 into 100 so we can write மூணு ஸ்தானம் 100 1 2 3 then you can write 2262 next square root of அதே square root of க்கு இதையே நீங்கள் எடுத்துக்கலாம் 2 பாயிண்ட்டுக்கு square root of 2.262 க்கு square root எடுத்தால் square root value square root of 2 க்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 1.41 ஜென்ரலாகவே நமக்கு தெரியும் 1.41 இந்த பிளேஸில் 1.5 சம்திங்னு வரும் அவ்வளோதான் square root of so 0.262 means so the value will be 0.015040 so which is the answer the given option given என்ன கொடுத்துருக்குறாங்க 0.113 0.340 0.015 இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் இதான கண்டுபிடிச்சோம் 0.015040 that's all okay thank you we can discuss next video